அனைவருக்கும் வணக்கம். வெங்கடேசன் அவர்களின் காவல் கோட்டம் அத்தியாயம் 9. இலங்கை வெற்றிக்கு பிறகு 5 ஆண்டுகள் கழித்து திருநெல்வேலிக்கு கிழக்கே வெங்கடநாதருக்கு ஒரு கோயில் எழுப்பும் முயற்சியில் கிருஷ்ணன் இருந்தான். பணிகள் ஆரம்பமாகிவிட்டிருந்தன. அதை மேற்பார்வையிடுவதற்காக கிருஷ்ணப்பனும் அரியநாதரும் அங்கே முகாமிட்டு இருந்தனர். விஸ்வநாதன் காலத்தில் பெரிதாக்கப்பட்ட திருநெல்வேலியை மேலும் இவன் விரிவுபடுத்தினான். காந்திமதி அம்மன் ஆலயத்தில் மண்டபங்களும் தெப்பக்குளங்களும் கட்டப்பட்டன. புதிய பாசன பகுதிகள் பறந்தன. கிருஷ்ணாபுரம் என்ற ஊர் கோயில் கட்டி கொண்டிருக்கும் போதே கிழக்கே உருவாகிவிட்டிருந்தது. மேட்டு நிலமாததால் இடையர்குடியாக இருந்தது அது. வசந்த மண்டபத்தின் முகப்பு சிற்பங்கள் கோயிலுக்கு முன்னே மர நிழலில் உருப்பெற்று கொண்டிருந்தன. வெயிலுக்கு மறைப்பாக நின்ற தென்னோலை தட்டிகளின் கீழ் சிற்பிகள் செதுக்கிக் கொண்டிருந்தனர். சில் வண்டுகளின் இரைச்சல் போல் காற்றெல்லாம் ஒளிச்சத்தமே நிறைந்திருந்தது. கிருஷ்ணப்பன் தனது தந்தையின் சிலை உருவாக்கி கொண்டிருப்பதை வெகு நேரம் நின்று பார்த்தவாறு இருந்தான். ஒரு முதிய சிற்பி செதுக்கிக் கொண்டிருந்தார். ஸ்ரீரங்கம் மண்டபத்திலும் மதுரை கோயிலிலும் அவர் பணியாற்றிய காலத்திலிருந்து முன்னைய அரசரை நேரில் நன்றாக அறிந்தவர் என்பதால் அவர் இப்பணியை ஏற்றிருந்தார். மண்ணில் மல்லாந்து கிடந்த விஸ்வநாதரின் கைகள் வானை நோக்கி கூப்பியிருந்தன. இத்தூண் மண்டபத்தில் நிறுவப்பட்டால் அவர் கோயிலில் குடியேறி வேங்கடநாதரை கும்பிட்டுக் கொண்டிருப்பார். அப்பாவை பற்றி நினைக்கும் போதெல்லாம் கிருஷ்ணனுக்கு அம்மாவின் நினைவும் சேர்ந்தே வரும். அரசவையிலும் அலுவல் நிமித்தமான பயணங்களிலும் அவர் கூடவே இருந்திருக்கிறாள். தந்தையாகவும் அரசராகவும் அவரது முழுமையான ஆளுமையை அவன் உணர்ந்ததில்லை. அம்மாவின் அருகில் இருக்கும் போதுதான் அவர் தன் இயல்போடும் நிறைவோடும் இருப்பதாக தோன்றுவதுண்டு. கடைசி நொடிகளிலும் இவன் கையை பற்றி கொண்டு அம்மாவின் மடியில் தலை சாய்த்தவாறுதான் உயிர் நீத்தார். குழந்தையாக அவன் விளையாடி திரிந்தபோது நினைவில் பதிந்த அந்த காட்சிகள். அரியநாதர் அருகே வந்தார். சிலையை பார்த்து கொண்டே சிற்பியிடம் கேட்டார், ஏதாவது திருத்தங்கள் வேண்டுமானால் இவரை பார்த்து அதே சாயலில் சரி செய்து கொள்ளலாமே. சிற்பி செதுக்குவதை நிறுத்திவிட்டு நிமிர்ந்து சிரித்தவாறே சொன்னார், அரசர் உயரம்தான் அப்பாவை போல், சாயல் அம்மா உடையது. பெணுகொண்டாவிலிருந்து வந்த தூதுவன் அருகே வந்து வணங்கினான். அவனை மதுரையிலிருந்து அழைத்து வந்த அரண்மனை காவலர்கள் ஒதுங்கி நின்றனர். விஜயநகர அரசர் சதாசிவராயரிடமிருந்தும் லட்சுமி அம்மாளிடமிருந்தும் 2 ஓலைகள் வந்திருந்தன. வாங்கி வாசித்துவிட்டு ராயரின் ஓலையை மட்டும் அரியநாதரிடம் கொடுத்தான். ஒதுக்குப்புறமாக ஒரு மர நிழலுக்கு வந்த பின் அரியநாதர் தூதுவனிடம் கேட்டார், என்ன நடந்தது? கோல்கொண்டா சுல்தான் இப்ராஹிம் ராயலசீமையில் பாதி வரை வந்துவிட்டான். ஆதோனி, குத்தி, தாடுபத்திரி, கடப்பை, நல்லவள்ளி கோட்டைகள் எல்லாம் பறிபோயின. கடைசியாக கண்டி கோட்டையும் விழுந்துவிட்டது. இரட்டிப்பாளையக்காரர்கள் பெரும்பாலும் போரில் இறந்து விட்டனர். மீதி பேர் சிறைபிடிக்கப்பட்டனர். ஊர்கள் கொள்ளை போகின்றன. பெண்கள் காடுகளிலும் மலைகளிலும் ஒளிந்து திரிந்தார்கள். எவ்வளவு நாள் தெரிய முடியும்? சிறுமிகளையும் விடுவதில்லை. தூக்கி சென்று வளர்த்து கொள்ளலாம் என்று பிடிக்கிறார்கள். ஆதோனி மக்கள் கிழக்கே கோயில் கொண்டா மினுகொண்டாவுக்கு போய்விட்டனர். அந்த பாதிப்பு கண்டிக்கோட்டைக்குத்தான். காப்புகள் ஊர்களை காலி செய்துவிட்டு தெற்கே கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள். கண்டிக்கோட்டை ராமானுஜரெட்டி பிரசன்ன வெங்கடவரதர் கோயிலில் நடந்த சண்டையில் இறந்து போனார். ராணி ரங்கநாயகி அப்போது கௌரி நோன்புக்காக காசியில் இருந்திருக்கிறார். தகவல் கேள்விப்பட்டு சத்ரு சம்ஹார பூஜை ஒன்று செய்துவிட்டு நேரே பெணுகொண்டாய் போய் லட்சுமி அம்மாளை கண்டு அழுதிருக்கிறார். செஞ்சிக்கும் ராயவேலருக்கும் என்னை போலவே தூதர்கள் போயிருக்கிறார்கள். உணவும் உதவிகளும் தந்து காப்புகளை பராமரிக்கும்படி உத்தரவு. சரி, இப்போது இந்த கூட்டமெல்லாம் எங்கே இருக்கிறது என்று கேட்டார் அரியநாதர். ஒரு கூட்டம் பெணுகொண்டாவுக்கு தெற்கே லேபாஷியில் இருப்பதாக கேள்வி. பெரும் கூட்டம் ராயவேலூரை நோக்கி வண்டிகளிலும் நடந்தும் வந்து கொண்டிருக்கிறது. காப்புகளோடு மாதிகர்களும் கொஞ்ச வணிகர்களும் வருகிறார்கள். வழியெல்லாம் அவர்களை தாண்டித்தான் வந்தேன். சரி, மாலையில் வந்து பார் என்றார் அரியநாதர். அவன் போன பிறகு கிருஷ்ணனை பார்த்து அரியநாதர் சொன்னார், லட்சுமி அம்மாவின் அக்கறையை நான் குறை சொல்லவில்லை. ஆனால் அவர்களை மதுரை ராஜ்யத்தில் குடியேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துவது ஏன்?
வேலூரிலும் செஞ்சியிலும் தஞ்சாவூரிலும் குடியேற்றினால் என்ன? இந்த யுக்தி வடுகப்பாப்பா நரசிம்மையாவின் வேலைதான். அதிகமாக கற்பனை பண்ணி கொடுக்கிறீர்கள். சிக்கல் வரும்போதுதான் உனக்கே புரியும். பொறுத்திருந்துவார். இங்கு அவர்கள் குடியேறிவிட்டால் நரசிம்மா பாளையங்களை கொடுக்க சொல்வான். நான் உயிரோடு இல்லாவிட்டாலும் சரி, அப்போதும் நீ அதுக்கு மட்டும் சம்மதிக்காதே. உணர்ச்சி வசப்படுகிறீர்கள். ஒன்றும் ஆகிவிடாது. நிம்மதியாக இருங்கள். உனக்கு தெரியாது, காப்புகள் திமிர் பிடித்தவன்கள், கொள்ளவார்களோடு ஒத்துப்போக மாட்டான்கள். பார்க்கலாம். ஏற்கனவே இருக்கும் பாளையங்களில் வேண்டாம். மதுரை அரசின் காட்டு பகுதிகளில் குடியேற்றி விடலாம். சத்தியமங்கலம் மலையோரங்களிலும் மதுரைக்கு தெற்கேயும் அனுப்ப முடியுமா என்று பார்ப்போம். சக்கிலியர்களை பரமக்குடி பகுதியில் மதுரையை நிலைப்படையாக வைத்துக் கொள்ளலாம். லட்சுமி அம்பிகை என்ன எழுதியிருக்கிறார்கள்? அது மதுரை அரசுக்கு வந்த ஓலை அல்ல, மகனுக்கு சித்தி எழுதியது. இந்த பதில் அரியநாதரை சுருங்கச் செய்தது. கிருஷ்ணனே மேலும் தொடர்ந்தான். நீங்கள் மதுரையில் புதிய அரசை நிறுவுவதற்காக அயராது உழைத்தீர்கள். 35 ஆண்டுகளாக ஒரு விசுவாசமான மந்திரியாக விஸ்வநாதரிடம் இருந்தீர்கள். ஆனால் நான் அரசனான பிறகுதான் தொண்டை மண்டலத்தில் உள்ள உங்கள் குடத்தினரை அழைத்து வந்து சகல வசதிகளும் உள்ள 4 ஊர்களை உருவாக்கி குடியேற்றினீர்கள். பாளையங்களை உங்கள் பிடியில் வைத்திருப்பதற்காக அங்கெல்லாம் முதலிகளை ராயசமாக நியமித்தீர்கள். இதையெல்லாம் நீங்கள் ஏன் என் தந்தை காலத்தில் செய்யவில்லை என்று நான் உங்களிடம் இதுவரை கேட்டதில்லையல்லவா? அத்தியாயம் 10. குதிரைகள் பூட்டிய அரியநாதரின் வண்டி கிழக்கு கோபுரத்தின் ஓரமாக நின்றது. அவரை 2 பேர் கைத்தாங்களாக தூக்கி இறக்கினார்கள். உடல் சுக்காக வற்றி போய் இருந்தது. ஒருவன் அவிழ்ந்துவிட்டு அவரது நரைக்குடுமையை சுற்றி கொண்டையிட்டான். போன ஆணியோடு 96 வயது முடிந்துவிட்டது. இன்று வரை வீட்டில் போய் தூங்கும் நேரம் தவிர எப்போதும் அரண்மனையிலேதான் கிடை. இந்த வயதிலும் பிரதானி அவர்தான். 71 ஆண்டுகளாக இந்த வேலையை செய்கிறார். சோழவந்தான் கால்வாய்கள் எந்தெந்த ஆண்டுகளில் எவ்வளவு செலவில் வெட்டப்பட்டன என்றும், ஒரு பாளையத்தின் இன்று வரையான வரவு செலவு என்ன என்றும் ஆதியோடு அந்தமாக நினைவிலிருந்தே சொல்வார். ஏடுகளை புரட்டி பார்த்துவிட்டு கணக்கு சொல்லும் வழக்கமே இல்லை. பொதுவே சாதுவானவர். பாளையக்காரர்களுக்கு இவர் மீது மரியாதை உண்டு. தனிப்பட்ட பரிசுகளும் உண்டு. கிருஷ்ணப்பனிடம் பிரதானியாக 8 ஆண்டுகள். பிறகு அவர் மகன் வீரப்பன் அரசனாயிருந்த போது 23 ஆண்டுகள். அவர் மகன் வீரகிருஷ்ணனிடம் 6 வருடம். வீரகிருஷ்ணனுக்கு வாரிசு இல்லாததால் அவர் தம்பி மகன் முத்துகிருஷ்ணன் அரசனானான். அவனிடம் கடந்த ஓராண்டாக பிரதானியாய் இருக்கிறார். கூன் முதுகோடு கம்பை ஊன்றிக்கொண்டு நிதானமாய் 10 எட்டுகள் எடுத்து வைத்து கோபுர வாசலின் முன்னே நின்றார். அதிகம் நடக்க முடியாததால் இப்போதெல்லாம் கோவிலுக்குள் செல்வதில்லை. இருவர் அவரை தாங்கி பிடித்து கொள்ள ஒருவன் ஊன்றுகோலை வாங்கினான். நடுங்கும் கைகளை கூப்பியவாறு நிமிர்ந்து வணங்க முயன்றார். கழுத்தும் முகமும் தான் உயர்ந்தன. கண்கள் பழுத்திருந்தன. வாய் முணுமுணுத்தது. நாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மீண்டும் வண்டியில் அமர வைத்தனர். போடி நாய்க்குனரை நோக்கி கிளம்பினர். 1601 மார்கழி கடைசி நாள். அது நாளை தை பிறக்கிறது. புதிதாக 2 பாளையங்களும் பிறக்கவிருக்கின்றன. பரமக்குடி பாளையம் இப்போது இல்லை, மதுரையின் நேரடி நிர்வாகத்தில் வந்துவிட்டது. பொம்மிக்கோட்டை பாளையம் எரியோடு பாளையத்தோடு இணைந்துவிட்டது. எனவேதான் புதிதாக 2 உருவாகின்றன. வீரப்பராஜா காலத்தில் காளையார் கோயில் பாளையம் கலகம் செய்தது. அங்கிருந்த மாவலி வானாதி ராயரிடமிருந்து அதையும் மானாமதுரையும் புடுங்கி மதுரை தன்னிடம் வைத்து கொண்டது. ராமேஸ்வரத்துக்கே போக முடியாத அளவு திருடர் தொல்லை அதிகரித்ததால் ராமநாதபுரத்துக்கு சேதுபதியை பாளையக்காரராக்கி பாதை காவல் பொறுப்பும் ஒப்படைக்கப்பட்டது. இவ்வளவு ஆண்டு காலத்தில் மதுரையில் எந்த போருமே நடக்கவில்லை என்பது அரியநாதருக்கே ஆச்சரியமாய் இருந்தது. விஜயநகரம் எப்போதும் போரிலேயே இருந்ததை கண்டவர் அவர். காயல்பட்டினம் மரைக்காயர்கள் பரதவர்களோடு கடலில் தொடர்ந்து மோதிக்கொண்டே இருந்ததால் அவர்கள் கடலில் பரங்கியர் மூலம் பாதுகாப்பை தேடிக்கொண்டனர். அதற்காக எல்லோரும் வேதத்தில் சேர்ந்து விட்டனர். கடல் சண்டைகளை கட்டுப்படுத்த முடியாது என்பதால் மதுரை அந்த பிரச்சனையை தன் போக்கில் விட்டுவிட்டது.
ஆனால் முத்துக்குழி வருமானத்துக்கும் பங்கம் வரும்போல் தெரிகிறது. அடுத்து அந்த பிரச்சனையை கவனிக்க வேண்டும். பரங்கி அரசர்தான் தங்கள் அரசர் என்று வேதக்கார ஐயர்கள் பரதவர்களை சொல்லச் சொல்கிறார்களாம். அதெப்படி? அரியநாதருக்கு வேதக்கார தெய்வங்களை பற்றி ஒன்றும் புரியவில்லை. குறுக்கு சட்டத்தில் ரத்தம் ஒழுக ஒரு ஆளை அடித்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்வதை புரிந்து கொள்வதற்கான பொறுமை அரியநாதருக்கு இருந்ததில்லை. அவருடைய நாதன் என்றுமே ஒருவர்தான். அந்த காலத்தில் காஞ்சிபுரத்தில் இருந்த கைலாசநாதர், அப்புறம் விருபாஷர், பிறகெல்லாம் சொக்கநாதர் தான். மதுரை கோயிலின் வெற்றிடங்களை எல்லாம் நிறைத்து மண்டபங்கள் எழுப்பியாகி விட்டது. இவர் சொல்லியும் கேட்காமல் மண்டபத்தில் இவருக்கும் ஒரு சிலையை வீரப்பன் வைத்தான். சிவராத்திரி அன்று மண்டபத்தை திறந்தார்கள். அன்று உஷத்கால பூஜைக்கு சென்றவர் கம்பத்தடி மண்டபத்தில் நந்திகேஸ்வரர் முன் நெடுஞ்சான் கிடையாக விழுந்தார். எழுந்திருக்கவே இயலவில்லை. கண்ணீர் பெருகியது. வீட்டுக்கு வந்தவர் மறுநாள் வரை வெளியே போகவில்லை. ராத்திரி மண்டபத்தில் நடந்த பூஜைக்கும் போகவில்லை. குதிரைகள் மேற்கு கோட்டை வாசலை தாண்டி ஓடிக்கொண்டிருந்தன. நிறை அகழியில் தாமரை இலைகள் தெளிவின்றி திட்டு திட்டாக நீளமாக அவர் கண்ணில் பட்டன. இப்போதெல்லாம் பசுமை மங்கி நீளமாக தோன்றுகின்றன. முத்துகிருஷ்ணன் அவரை வரவேண்டாம் என்று தடுத்து பார்த்தான். உங்களால் இந்த வயதில் அலைய முடியாது, நானே போய் பார்த்து கொள்கிறேன் என்றான். அவர் பிடிவாதமாக இருந்து அவனுக்கு முன்பே கிளம்பிவிட்டார். நாளை காலை அவன் வந்து சேர்வான். இதுவரை அரியநாதர் இல்லாமல் எந்த பாளையமும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டதில்லை. எப்போதும் அவர் கைப்படத்தான் சாசனம் எழுதுவார். பாளையக்காரர்களை கண்டால் உன் தாத்தனுக்கே ஓலை எழுதி கொடுத்தவன் நான் என்றுதான் ஆரம்பிப்பார். பாளையம் தொடங்கும் போது இருந்தே பிடியை தன் கையில் வைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் பயப்படுவான்கள். இல்லாவிட்டால் வந்து கூட பார்க்க மாட்டான்கள். முன்பெல்லாம் வடுகர்களுக்கு தெலுங்கிலும் மறவர் பாளையங்களுக்கு தமிழிலும் எழுதுவார். இப்போது கன்னடர் பாளையம் உருவாகப் போகிறது. வேண்டாம் என்று சொல்லி பார்த்தார். முத்துகிருஷ்ணன் கேட்கவில்லை. கம்பம் சமவெளியையே ஒக்கலிகர்கள் விளைநிலங்களாக்கி விட்டதால் கண்டிப்பாக அவர்களுக்கு தனியே தர வேண்டும் என்று சொல்லிவிட்டான். பிறகு சரி என்று ஏற்றுக்கொண்டார். எழுத்தாணி விழித்து இப்போதெல்லாம் எழுத முடிவதில்லை. சொல்ல சொல்ல முத்துலிங்க முதலி எழுதுவான். என்ன மொழியில் எழுதுவது என்று யோசித்து கொண்டே போனார். வண்டி மெதுவாக போனாலும் ரொம்பவும் குலுங்குவதாக தோன்றியது. தை பொங்கலன்று போடி நாயக்கனூர் அரண்மனை கோலாகலமாய் இருந்தது. அரியநாதரால் அமர முடியவில்லை. எனவே ஒரு கட்டிலை கொண்டு வந்து போட்டு சபா மண்டபத்தில் படுக்க வைத்திருந்தார்கள். காலையிலிருந்து ஒவ்வொரு பாளையக்காரராக வந்து இறங்கி கொண்டிருந்தார்கள். திண்டுக்கல் 18 பாளையக்காரர்களும் மாலைக்குள் வந்து விட்டார்கள். வந்தவர்கள் எல்லாம் மரியாதை நிமித்தமாக அரியநாதரிடம் வந்து பேசிவிட்டு போனார்கள். காலையிலிருந்து யாருடனாவது அவர் பேசிக்கொண்டிருந்தார், இல்லை கேட்டுக்கொண்டிருந்தார். மேல் மாடமெங்கும் விருந்தும் சிரிப்பொலியும் ஆர்ப்பரிப்புமாக இருந்தது. மதுரையிலிருந்து அரசன் முத்துகிருஷ்ணன் பரிவாரங்களோடு முன்னிரவில் வந்து சேர்ந்தான். கட்டியம் கூறி வரவேற்றனர். விருந்து முடிந்தது. அரசன் சபா மண்டபத்தின் நடுவே விரிக்கப்பட்டிருந்த கம்பளியில் வந்து அமர்ந்தான். இருபுறமும் 4 வரிசைகளாக பாளையக்காரர்கள் உட்கார்ந்திருந்தனர். போடி நாயக்கனூர்காரர் தன் மருமகனுக்காக தென்மேற்கு மலையையும் அதன் அடிவார கிராமங்களையும் தானே ஒதுக்கித்தர முன்வந்ததால் பிரச்சனை ஏதுமில்லை. தேவாரம் கோட்டையில் அவர் குடியிருந்ததால் அது தேவாரம் பாளையம் என்றானது. நந்தகோபால் கவுடருக்காக கோம்பை பாளையத்தை பிரித்த போது மன வருத்தங்கள் குரல் பெற்றன. கடைசியாக முத்துகிருஷ்ணனே அதை முடித்து வைத்தான். கம்பம் மெர்ரஜக்க நாயக்கனூருக்கு என்றும், சின்னமனூரும் உத்தமபாளையமும் கோம்பைக்கு என்றும், பண்ணைப்புறமே போடிக்கும் அதற்குமான எல்லை என்றும் முடிவானது. வடகரை ராமபத்ர நாயக்கரை அரசன் எழுதச் சொன்னான். அரியநாதர் தன் கட்டிலுக்கு அருகில் அவரை அழைத்து தான் சொல்ல சொல்ல எழுதுமாறு கூறினார். மீனாட்சி சக்கநாதர் துணை. விஜயநகர நரபதி மகாராஜா ஸ்ரீ சக்கரவர்த்தி திருவெங்கடப்ப நாயக்கர் ராஜ பரிபாலனத்தில் மதுரை கர்த்தமானிய ஸ்ரீ ராஜாதிராஜ பரமேஸ்வர கொட்டியம் விஸ்வநாத நாயக்கர் அவரது கொள்ளுப்பேரன் ராஜஸ்ரீ கொட்டியம் முத்துகிருஷ்ண நாயக்கர் ஆட்சியாண்டில் மனுசூர
மகாசூர விஸ்வநாத நாயக்கர் சர்வமானிய பாத்தியதிரியாய் எழுதி கொடுத்து. மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.